உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த திராவிடத்தை பந்தாடி இருக்காரு, தோல் வச்சிருக்காரு. எப்பவுமே வழக்கம் போலதான். நேற்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காரு. திராவிடம்னா ஒன்றும்லாம் கிடையாது, பெருசாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழர் அல்லாத நம்மளை எய்த்து பிழைப்பதற்காக, தமிழர் அல்லாதவங்க வந்து இங்கே சுகபோகமாக வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொல் தான் திராவிடன்றதை பிரஸ் மீட்மே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல், திராவிடம் 2.0 இதெல்லாம் என்ன சாதிச்சிருக்கு அப்படின்றதுமே விளக்கமா பேசியிருந்தாரு. திராவிடம் என்றால் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க, சாதி ஒழிப்பு தான் திராவிடம். அப்படியா? இந்த பாலம் ஜிடி நாயுடு பாலம் எங்க? நாயுடு என்பது சாதி கிடையாது, அது ஒரு விஞ்ஞானி. எங்கள் கண்களுக்கு நாயுடு விஞ்ஞானியாக தெரிகிறார், சீமான் கண்ணுக்கு நாயுடு சாதியாக தருகிறார். சரி, இந்த பறையர், வன்னியர், தேவர், அகமுடையார், முதலியார், செட்டியார் இதெல்லாம் வந்து என்னவா தெரியுது தெரியல. ரெண்டாவது சொன்னவரதுக்குள்ள அடங்குறாரு, நம்ம அதுக்கப்புறம் வருவோம் அதுக்குள்ள. இப்போ என்னன்னா, திராவிடம் வந்து சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. சரி, ஒழிக்கப்பட்ட சாதிக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பது யாரு? இப்போ என்னன்னா, பொதுவாக இந்த திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்தில் இந்த மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்களாம் யார் இருப்பாங்கன்னா, அமைச்சர்களாக பொதுவாக வந்து தமிழர் அல்லாதவங்க முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராக இருப்பாங்க. அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதில் நாயுடுகளும் ரெட்டியார்களும் சொல்லவே தேவையில்ல, அதிகமாக இருப்பாங்க. தமிழ் மொழி சார்ந்தவர்கள், தமிழை ஆதி தமிழாக பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் தமிழர் அல்லாதவங்களை பார்த்தோன்னா முக்கிய பொறுப்பு பொதுப்பணித்துறை இருக்கும், நகராட்சி துறை இருக்கும், அந்த துறை இருக்கும், எந்த துறை இருக்கும். போதாத குறைக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த எலெக்ஷன் வர்றதுனால நாயுடு சமூகத்திலே ஓட்டு வாங்கணும். சரி, நாயுடு சமூகத்திலே ஓட்டு வாங்குறீங்க, அப்போ தமிழருடைய ஓட்டு உங்களுக்கு வேணாம். ஏன்னா நீங்கள் தமிழருடைய அடையாளத்தை அடிக்கிறீங்களே. நம்ம திருப்ப என்ன சொல்கிறேன்னா, சாதி பேரை போட்டுக்கோ, எங்களுக்கும் ஜாதி பேர் கூடு அப்படிலாம் சொல்ல வரல. நீ தான் ஜாதியை ஒழிக்க வந்த இல்லையா? ஜாதியை ஒழிக்க வந்த நீ என்ன ஒழிச்சிருக்க? சரி, திராவிடம் என்றாலே யாரு அதுக்கும் தெரியாது. சாதியை ஒழிச்சான்னு கேட்டால் ஜிடி நாயுடு இருக்கிறாரு. திராவிடம் என்றாலும் கேட்டால் திராவிடம் என்பது என்ன தெரியுமா? சரி சொல்லுங்க, தெரிஞ்சுக்க என்ன சொல்லுங்க. திராவிடம் என்பது ஒரு இனம், ரைட், ஓகே. இல்லை திராவிடம் என்பது ஒரு மொழி. அப்படியா? சரி, ஓகே. இல்லை திராவிடம் என்பது ஆரியத்திற்கு வந்து ஒரு தத்துவம். ஒரு தத்துவம் எப்படி ஒரு இனமா இருக்க முடியும்? தத்துவம் எப்படி வந்து ஒரு இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆரியத்துக்கு எதிரான ஒன்னா தத்துவத்தை திராவிடத்தை முன்னிலைப்படுத்துறாங்க? எனக்கு புரியல எனக்கு. இப்போ இந்த திராவிடம் என்ற கான்செப்டே ஒரு குளறுபடி கான்செப்ட். ஏன் குளறுபடினா, யாரெல்லாம் திராவிடர்கள்னா ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, தென்னிந்தியர்கள் எல்லாம் திராவிடர்கள். அப்படியா? திராவிட கழகம் தொடங்கி என்ன ஒரு 50 60 70 வருஷத்துக்கு மேல இருக்குமா? 50 60 வருஷத்துக்கு மேல இருக்குமா? திராவிடம் என்ற கான்செப்ட் வந்து ஒரு 60 வருஷமா இருக்குமா? சரி, அப்படி வந்த நீங்க ஏன் இந்த தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு ஆந்திராவில் திராவிடத்தை வளர்க்கல, கர்நாடகாவில் திராவிடத்தை வளர்க்கல, அங்கே கேரளாவில் திராவிடத்தை வளர்க்கல, இல்லாத திராவிடத்தை இங்கே ஏன் வளர்த்து வச்சுருக்கீங்க? அப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை பிச்சு எடுத்துருவான். ஏண்டானா வந்து அவனுக்கு அவனோட மொழி உண்டு, அந்த மொழிக்கென்று ஒரு தனிப்பட்ட குணநலம் பண்பாடு உண்டு. இதையெல்லாம் தாண்டி அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஏன் வந்து இது வரைக்கும் கேரளாவை வந்து ஒரு தமிழ் ஆட்சி செய்யலை இந்த சுதந்திர இந்தியாவிற்கு பிறகாக? ஏன்னா அப்போதானே மிக தீவிரமான ஆட்சி மாற்றம், இந்தி மொழி எதிர்ப்பு, அது இதுன்னெலாம் வருது இல்லையா? ஏன் ஆட்சி செய்ய முடியல? ஏன் கர்நாடகா சொல்ல தேவையில்ல. நம்ம தண்ணி கேட்டால் அங்கே கர்நாடகாவில் என்ன பிரச்சனை உண்டாகும், எவ்வளோ பிரச்சனை உண்டாகும். அவனுங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் தமிழர்களுக்கு எதிராக நம்ம ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம். ஏண்டானா நம்ம அவங்களுக்கு மனுஷனாக பார்க்குறோம், நம்மளும் அவனுங்க என்ன பார்க்குறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம். அப்போது திராவிடம் என்ற கான்செப்ட் எங்களுக்கு தண்ணி வாங்கி தர மாட்டீங்க, உங்கள் திராவிட சின்னத்தை அங்கே கொண்டு போய் விட மாட்டீங்க. முல்லை பெரியார் அதுக்கு உங்கள் திராவிடத்தை பயன்படுத்த மாட்டீங்க, காவிரி நீருக்கு உங்கள் திராவிடத்தை பயன்படுத்த மாட்டீங்க. எதிரா திராவிடத்தை பயன்படுத்துவீங்கன்னா அது வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரானது. இதுவே எவ்வளோ பேர் ஒரு ஹம்பக் பாருங்கள், எவ்வளோ ஒரு போலித்தனம் பாருங்கள். நீங்கள் ஒருத்தனை பிறப்பின் அடிப்படையால் அவனை பிரித்து வைப்பதின் பெயர் என்ன? அதுதான் பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தை கையாளுறது தான் வந்து இந்த திராவிடம். இது வரைக்கும் எந்த ஒரு பார்ப்பனரும் தீக்கால் உறுப்பினர் ஆகக்கூடாது. கேட்டால் வந்து அவர்கள் தமிழர்களும் கிடையாது, அவர்கள் திராவிடர்களும் கிடையாது, அவர்கள் எல்லாம் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. யார் ஆரியர்கள் கேட்டால் அவர்கள் அந்த கணவாய் வழியாக வந்தார், இந்த கணவாய் கதை விட்டுனுப்பானுங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ ஒருத்தனை பிறப்பின் அடிப்படையில் வேற்றுமைப்படுத்துறன்னா நீ யாரு? இப்போ தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய கருத்தில் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ் குடிகள் அல்லது வந்து தமிழ் சாதிகள் பேசுனா வந்து சாதிவாதிகள் இவெல்லாம் மோசமானவனுங்க அப்படி தானே? சரி, ஓகே, கரெக்ட், மோசமானவங்க தான். நீங்கள் திராவிடர்கள் சமத்துவவாதிகள், பார்ட்னர்கள் வேற, திராவிடர்கள் வேற அப்படின்னா எப்படி அது? அப்போது பார்ட்னர்கள் உங்களை விட அவங்க மேலே இருக்கிறாங்கன்றதை நீங்களே ஏற்றுக்கிறீங்க.
உங்களுக்கெல்லாம் ஒரு துளி மரியாதை கூட அவங்க தர மாட்டாங்க, நீங்களே ஏற்றுக்கிறீங்க. அதனால் அவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள்லாம் உங்களை வந்து இந்த என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் இந்த சூத்திரர்கள் தான் அதிகமாக தங்களை திராவிடர்கள் சொல்லிட்டு பெருமை பாராட்டினாங்க. என்ன சொல்கிறது நம்ம அவங்களெல்லாம்? அப்போது இந்த திராவிடம் என்பதே ஒரு உருட்டு, இந்த திராவிடம் என்பதே ஒரு போலித்தனம். இதெல்லாம் தொடர்ந்து அந்த சீமான் அம்பலப்படுத்திட்டே வராரு. இந்த ஜிடி நாயுடு விவகாரத்தை கூட பாருங்கள். ஏன் ஜிடி நாயுடு பேர் வச்சாங்க தெரியுமா? சரி சொல்லுங்கள். நம்ம சொன்னால் தப்புன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கொச்சையாகவும் பேச விரும்பலை. ஆனால் திருச்சி வேலுச்சாமி சொல்கிறாரு, ஜிடி நாயுடு என்ன பண்ணாருன்னா, அவர் தான் வந்து அம்மையார் மணியம்மை அவர்களுக்கும் ஐயா பெரியார் அவர்களுக்கும் ஒரு நட்பு பாலமாக இருந்தாருன்றது அவரும் சொல்கிறாரு, நான் சொல்லலை, அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதனா சொல்கிறதா இருந்தால் அவர் மேலே பண்ணுங்க. நீங்கள் நான் எப்பவுமே வந்து எந்த நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ அரசியலில் எடுத்து வந்து பேசக்கூடாது. அது தவறு, அது மோசமான ஒரு செயல். இன்னைக்கு நீங்கள் விஜய்க்கு பேசினாலும் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அதுதான் நான் எப்பயும் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஆனால் பேசுறது திருச்சி வேலுச்சாமி, அது நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். நமக்கு அது தேவையில்லாது. அப்போ இன்னைக்கு திராவிடம் பேசியிருக்கக்கூடிய நீங்கள் ஜிடி நாயுடு போன்ற நாயுடு சமூகத்தினுடைய அடையாளங்களை போற்றி பாராட்டுறீங்க, ரெட்டி சார் சமூகத்தின் அடையாளத்தை போற்றி பாராட்டுறீங்க. தமிழருடைய அடையாளம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் எந்த பில்டிங் கட்டினாலும் உங்கள் அப்பாருடைய பேர் தான். ஜல்லிக்கட்டு மைதானமா வா கலைஞர் பேர், என்ன ஹாஸ்பிட்டலா கலைஞர் பேர், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எதாக இருந்தாலும் கலைஞர் பேர் தான். அப்போது இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை நீர்த்த அந்த அற்புதமான மனிதர் சங்கரலிங்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர்லாம் இங்கே தீண்டாமையும் உங்கள் பெரியாருக்கெல்லாம் முன்பாகவே போராடி எங்கள் 2 பெரியார்கள் இருக்கிறாங்க. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், தாத்தா அழுதாச பண்டித். இவங்க அடையாளங்கள் எங்க என்ன? பீச்சில் அதிமுக நீ 2.5 ஏக்கர் எத்தியா, நான் 3 ஏக்கர் இருக்கிறவா அப்படி சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் இயற்கையினுடைய முக்கியமான சூழலியலை நீங்கள் வந்து இப்படி மோசம் பண்ணி சமாதி கட்டுறீங்க. ஏன் உங்களை சார்ந்தனுடைய பிணங்கள் எல்லாம் வந்து நார்மலான அரசினுடைய இடத்துல வந்து உறங்காதான்? அங்கெல்லாம் அவர்கள் உயிர மாட்டார்களா, துயில மாட்டார்களா? அப்போது பீச்சில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா எங்களுடைய முன்னோர்கள்லாம் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு சின்ன சமாதி கூட நீங்கள் கட்ட முடியலையே. இதுவரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு ஆதி தமிழர்களுக்காக செய்தது என்ன? அந்த தலைவர்களுடைய போற்றி பார்ப்பதற்காக நீங்கள் செய்தது என்ன? அல்லது தமிழர்களுக்காக நீங்கள் செய்தது என்ன? எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு வைக்கிறது என்ன, பேனா வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்களை கொண்டு வரது என்ன? இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் ஆட்சி செய்தீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய புகழை மட்டுமே உங்களுடைய பெயர்களை மட்டும் நிறுவனம் பண்ணுவீங்கன்னா, அப்போ அண்ணன் சீமா அவர்கள் சொல்வது போலதான் ஒரு நாள் ஒரு தமிழன் வருவான், அன்றைக்கு இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கான அடையாளமாக மாற்றப்படும். விஜய் பற்றி சீமான் பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுக காசு வாங்கிடுவார். இப்போ மட்டும் திமுக ஆள் ஆகிடுவார். மற்ற டைம்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி டைமில் மட்டும் திமுகவுடைய ஆள் ஆகிடுவார். நேற்று பொழந்து எடுத்திருக்காரு திராவிடத்தையும், திராவிட மாடலையும், திராவிடம் 2.0வையும். இப்போ இந்த வாடகை வாய்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? விஜயை பற்றி பேசலை, விஜய் பற்றி தான் பேசுகிறாரு, திமுக பற்றி பேசலைன்னா டெய்லியும் பொழக்கிறாரு. அவர் தான் திராவிடத்தையும் திமுகவையும் 2.0வையும் பொழந்து எடுக்கிறாரு, பந்தாடுறாரு, கிழிச்சு தொங்க விடுறாரு. ஏன்னா நீ நினச்சி பாருங்க, தமிழ் தேசியன்றது தத்துவம், தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியல் பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கலாம். ஆனால் யாராலுமே அதை ஒரு ஓட்டாக திரட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக யாருடைய தயவும் இல்லாமல் மாற்ற முடியவில்லை. அந்த நான் சீமான் மட்டுமா முடிஞ்சிருக்குன்னா அவருக்கு ஒரு பெரிய வேட்கை இருக்கிறது. இந்த தமிழ் நிலப்பரப்பில் தமிழ் சமூகத்தில் நாட்டோட அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வேகமும் ஒரு துடிப்பும் இருக்கிறதுனால தான் எவ்வளவு இழிவான பேச்சில் அவர் மேலே சுமத்தப்பட்டாலும் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்துவிட்டு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு கட்சி தமிழ் தேசத்துக்காக நிற்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கு மாற்றத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் மாற்றம் என்று வரக்கூடிய ரசிகர் கூட்டத்திற்கு வாக்களிக்க போகிறோமா, அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று உருட்டக்கூடிய இவர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா, இல்லை திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று இந்த தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு ஊழலுக்கு சற்றும் குறைவில்லாத எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறோம், இல்லை தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்திற்காக சாதிய மதங்களெல்லாம் கடந்துவிட்டு பொது தொகுதியிலும் ஆதித்தமிழ் நிற்க வைக்கின்ற நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க போகிறோமா என்பதை தமிழ் உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அப்போ இந்த தேர்தல் என்பது மாற்றம் என்று வரக்கூடிய யாருக்கு நம்முடைய ஆதரவு இருக்கிறது? தமிழர்கள் எந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ரசிகர் கூட்டத்தை ஒரு மாற்றம் என்று ஏற்றுக்கொண்டால் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் நிலை என்னவாகும்? ஏன்னா தலைவர்கள் சரியா இருந்தால் பிரச்சனை கிடையாது, தத்துவமும் சரியா இருந்தால் தலைவனும் சரி பண்ணிப்பான். தத்துவமும் சரியில்லை, தலைவனும் சரியில்லை, அதை நம்பி போகக்கூடிய கூட்டமும் ரசிகர் கூட்டமாக இருந்தால் அது எப்படி ஒரு மாற்று அரசியலாக இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.